பொதுவாக ஆன்மீகம் சார்ந்த இடங்களிலெல்லாம் ஏதாவது ஒரு அமானுஷ்யம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அப்படியாக புதுக்கோட்டை மாவட்டம் ஒடுகம்பட்டி கிராமத்தில் இருக்கும் ஒரு தர்காவில் சமாதி மூச்சு விடுவதாக ஒரு அமானுஷ்ய தகவல் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த சமாதிக்கு வந்து தங்கியவர்கள் என்ன வேண்டுதலானாலும் அந்த வேண்டுதல் நிறைவேறுவதாக கூறுகிறார்கள். சமாதி மூச்சு விடுவதாக சொல்லப்படும் தகவலில் பின்னணியை தெரிந்து கொள்ள தர்காவிற்கு நேரடி விசிட் செய்கிறது நமது குழு. அமாவாசை இரவில் மூச்சு விடும் தர்கா, தீராத நோய்களை தீர்க்க நடுநிசி இரவில் கூடும் மக்கள். அந்த காட்சியை காண எல்லோரும் ஆவலாக இருந்தார்கள். இமைக்காமல் கூர்ந்து கவனித்தார்கள் பலர். சிலர் முண்டியடித்துக் கொண்டு நெருங்கினார்கள். உடல் நலமில்லாமல் குளிர் வாட்டி எடுத்தாலும் வரிசையில் வந்து நின்றார் ஒருவர். இதுதான் நேரம் என தங்களது மொபைல் போனை தயாராக வைத்திருந்தார்கள் இளைஞர்கள். எல்லோருக்கும் அந்த காட்சி காண கிடைக்குமா அல்லது முழுமையாக நம்பினோர்க்கு மட்டும்தானா என்ற சந்தேகம் நமக்கு இருந்தது. காலையில் இருந்து அந்த காட்சியை காண காத்திருக்கிறேன் என்றார் இன்னொருவர். இப்படி எல்லோரும் காத்திருப்பது எதற்காக தெரியுமா? அந்த சமாதி குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் மூச்சு விடும் என்கிறார்கள். அதை காண்பதற்காகத்தான் இத்தனை ஆர்வமும். கேமராவை ஒரே பிரேமில் நீண்ட நேரம் வைத்து காத்திருந்தால் அதை பதிவு செய்யலாம் என்ற கணிப்பில் நாமும் காத்திருந்தோம். சமாதியில் இருந்து மூச்சு வந்ததா? இறந்தவர்கள் மீண்டும் மூச்சு விட முடியாது என்கிறது அறிவியல். ஒருவர் இறந்த பிறகு அரை மணி நேரம் வரையில் அவரது நாடி துடிப்பை மட்டும் உணரலாம் என்றும், மூச்சு விடுவது என்பது நடக்கவே நடக்காத ஒன்று என்று சாதிக்கிறது அறிவியல். ஆனால் ஆன்மீகத்தால் எதுவும் நடக்கலாம் என்கிறார்கள் அதன் மீது நம்பிக்கை உடையவர்கள். அதிலும் ஒரே இடத்தில் அருகருகே சமாதியான 3 பேர் இறந்து பல நூறு ஆண்டுகள் கழிந்த பின்னும் மூச்சு விடுகிறார்கள் என்ற தகவல் நமக்கு வினோதமாக இருந்தது. அந்த 3 சமாதிகளிலும் நிஜமாகவே மூச்சு வெளியேறுகிறதா என்பதை அறிய புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பயணித்தது நமது குழு. ஒரு மாலை நேரத்தில் ஞாயிறு மெல்ல மறைந்து கொண்டிருந்த சமயம் நாம் ஒடுக்கம்பட்டி கிராமத்தை அடைந்தோம். ஒடுக்கம்பட்டி தர்கா என பலரால் அறியப்பட்ட அந்த தர்கா ஊரை விட்டு வெளியே காட்டுக்குள் இருந்தது. நாம் தர்காவிற்குள் நுழைந்த சமயம் மக்கள் எலுமிச்சை பழத்தை வாங்குவதும் நெய் விளக்கு வாங்குவதும் என பரபரப்பாக இருந்தார்கள். இந்து கோயில்களில் இருப்பதைப் போல இங்கும் ஊதுபத்தி கொளுத்தி வைத்து விளக்கு ஏற்றி வைப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். தர்காவிற்குள் பல சமாதிகள் இருக்கின்றன. பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட ஃபாத்திமா பீவி சமாதி ஒரு பக்கம் என்றால், இன்னொரு புறம் டாக்டர் ஹக்கீம் பாபா ஒலியுல்லா மற்றும் பீர் முகமது ஆகியோர்களின் சமாதி எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் தரையில் இருந்தன. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.